அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோടെ துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோടെ துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உம்மை மனதார துதிக்கிறோம் ஆண்டவரே. மனதார சத்தியத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. மனதார உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நாங்கள் பணிந்து கொண்டு, எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற கர்த்தர் தேவரீர். நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்குகிறவராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற எங்கள் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வானங்களின் மேலே உயிர்த்தெழுந்து மேகங்கள் மேலே கடந்து போனவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சகல விதமான ஆறுதலின் தேவனே, ஆசீர்வாதங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்கள் வாழ்விலே தினந்தோறும் நடப்பிக்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தயாபர பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவங்களை நடப்பிக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையின் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மீறுதல்களை எல்லாம் முதுகுக்கு பின்பாக எரிந்து போடுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் பரலோகத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மீது அன்பு வைத்து எங்களுக்கு அன்ன வஸ்திரம் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனை துதிக்கிறோம். மகிமையில் ஐஸ்வர்ய சம்பன்னராகிய உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாவை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் தேவாதி தேவனை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மீறுதல்களை எல்லாம் மன்னிக்கிறவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை ஒரு நாளும் கைவிடாமல் வலது இடது பக்கம் எங்களை விட்டு விலகாமல் எங்களை காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தரை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. நீர் எத்தனை பெரிய தேவன், எத்தனை மகத்துவமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் பிதாவாகிய தேவனை, எங்கள் இரட்சகராகிய தேவனை, எங்கள் மீட்பராகிய தேவனை நாங்கள் மனதார ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க செய்து வருகிற காரியங்களை அதிசயங்களை நினைக்கும் போது உள்ளம் பூரிக்கிறது ஆண்டவரே, மனம் மகிழ்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலை வேளையில எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மீது நீர் பாராட்டி வருகிற தயவையும் அன்பையும் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு உள்ளம் பூரிப்பினால் பொங்குகிறதாண்டவரே. எங்கள் இருதயம்
சந்தோஷத்தினால் மகிழ்ந்து களி கூறுகிறது ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் சொல்ல சொல்ல எங்களுக்கு ஒரு மகிமையான சந்தோஷத்தை நாங்கள் அடைகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் மீது வைத்திருக்கிற சிநேகத்தை பார்க்கும்போது அது எவ்வளவா எங்களுக்குள்ளே பூரிப்பாக மகிழ்கிறோம் ஐயா. சங்கீதக்காரன் சொன்னது போல என் உள்ளமும் என் உள்ளந்திரியங்களும் தேவன் பேரிலே வாஞ்சையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது போல இந்த காலை வேளை நாங்களும் வாஞ்சையோடு இந்த சமூகத்தில் வந்திருக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் பேசுகின்ற அடியேனுக்கும் கேட்கிற யாவருக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வணங்கி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் தம்முடைய கிருபையை நம்மீது விளங்க பண்ணி நம்மை எல்லா இடங்களிலேயும் எல்லாவற்றிலேயும் வெற்றி சிறக்க பண்ணி நம்மை பலப்படுத்துவாராக. இந்த நாள் நமக்கு ஒரு ஜெயம் நிறைந்த நாள். இந்த நாள் நமக்கு ஒரு சுபிட்சமான நாள் என்பதை விசுவாசிப்போம். எல்லாவற்றையும் சகலத்தையும் ஜெயிப்போம். பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து பாத்திரங்கள் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை பார்த்து வருகிறோம். எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் என்ற ஊருக்கு போகிறான். அங்கே அவனை போஷிக்க ஒரு விதவைக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார். அந்த ஒலிமுக வாசல்ல போன போது 2 விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த சில விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த அந்த விதவையை கைம்பெண்ணை அவன் பார்க்கிறான். தாகத்துக்கு எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா என்று கேட்கிறான். அவள் தண்ணீர் கொண்டு வர போகிறான். அப்போ ஒரு பாத்திரத்திலே எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லுகிறான். இந்த பாத்திரம் என்ற தலைப்பிலே தான் நாம் தொடர்ந்து செய்திகளை கேட்டு கொண்டு வருகிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில கூட கர்த்தர் 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே நேற்றைய பகுதியினுடைய தொடர்ச்சியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இங்கே எலிசாவினிடத்திலே ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி வந்து, என் புருஷன் இறந்து போனார், என் பிள்ளைகள் இருவரையும் கடன் கொடுத்தவன் அடிமைப்படுத்த பார்க்கிறான், உங்களால் முடிந்தால் ஏதாயிலும் எனக்கு செய்ய வேண்டும் என்று வந்து எலிசாவை நோக்கி அவள் முறையிடுகிறதை, அவள் பிரேயர் செய்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, எலிசா அவளை பார்த்து, வீட்டிலே உன்னிடத்திலே என்ன இருக்கிறது என்று கேட்க, அந்த பெண்ணோ இல்லை என்று தட்டுதல் சொல்லாமல், ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்று சொல்லுங்க. உடனே எலிசா அந்த பெண்ணுக்கு என்ன சொல்றார் பாருங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள்
எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவன் அவ்விடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதற்கு அவன், வேறு பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தார். அப்பொழுது அவள், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. நீ போய் அயல் வீட்டு பாத்திரங்களை கேட்டு வாங்கி அவைகளை நிரப்பு என்று சொல்லுகிறார். அதே போலவே இந்த தீர்க்கதரிசியின் மனைவியானவள் தன் வீட்டுக்கு போகிறாள். அயல் வீடுகளுக்கு போய் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, இப்ப அது சரியா சொல்லணும்னா யூஸ்லெஸ் வெசல்ஸ் என்று சொல்லப்படுகிறது. யாரும் உபயோகப்படுத்தாத, உபயோகிக்காம வைத்திருக்கிற பாத்திரம். இன்னைக்கு உங்களையும் என்னையும் சொல்லுவார்கள். நான் நிறைய அதை கேட்டு கேட்டு மனம் உடைஞ்சிருக்கிறேன். யூ ஆர் யூஸ்லெஸ் ஃபெலோ. உங்களையும் அப்படி சொல்லி இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். நீ ஒரு காரியத்துக்கும் பிரயோஜனப்பட மாட்ட அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அநேகர் அப்படி சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணக்கூடியவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார்? நம்மை ஒவ்வொருவரையும் டிஸ்கரேஜ் அடைய பண்ணுகிறவர் அல்ல, மிஸ்கைடு பண்ணுகிறவரும் அல்ல. மாறாக நம்மை அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்த போது அவர் செய்த முதல் காரியம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்க முடியும். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவதும் என்று சொன்னார். எத்தனை அருமையான வார்த்தை பாருங்க. எப்ப சொல்றாரு? எல்லாவற்றையும் படைத்து 4 நாட்கள்ல வானத்திலே எல்லாவற்றையும் படைத்து 5வது நாள்ல சொல்லுகிறார், தேவன் நீந்தும் ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நம்முடைய ஆண்டவர் யார்? யூ ஆர் த யூஸ்லெஸ் ஃபெலோ என்று சொல்லுகிறவர் அல்ல. நான் எப்பவும் சொல்லுவேன், சிறு துரும்பும் பல்குத்த உதவும்.
ஆண்டவர் சொல்றாரு, உங்க பார்வைக்கு நீங்க துரும்பா இருக்கலாம், என் பார்வைக்கு நான் துரும்பா இருக்கலாம். ஆனால் இந்த துரும்பு அநேகருடைய பற்களிலே மாட்டிக்கொண்ட அந்த மாட்டிக்கொண்ட பொருளை எடுப்பதற்கு ஒரு சிறு துரும்பு எப்படி உதவி செய்கிறதோ அதே போலவேதான் கர்த்தர் நம்மை துரும்பாக பார்க்கிறவர்களுக்கு முன்பாக அதை பயன்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல போறீங்க? ஆமேன். நம்மை சிறு துரும்பாக பார்க்கிறவர்கள், யூஸ்லெஸ்ஸாக பார்க்கிறவர்கள், ஒரு காரியத்திற்கும் பிரயோஜனப்படமாட்டான் என்று எண்ணுகிறவர்கள், அவனுக்கு என்னப்பா தெரியும், அவன் யூஸ்லெஸ் ஃபெலோ, அவன் ஒரு அன்எஜுகேட்டட். என்ன சொல்லி இருக்கிறாங்க, என்னை உருவாக்கல எங்க ஐயாவும் அம்மாவும் 2 பேரும் படிச்சவங்க. ஒருத்தவங்க BA படிச்சவங்க, ஒருத்தவங்க பிகாம் படிச்சவங்க. நானு ஓல்ட் SLC படிச்சவன். அதாவது +1 அப்போ எம்ஜிஆர் பேர்ல சேர்ந்துட்டு டிஸ்கன்யூ ஆகிற நேரம். அப்போ PUC ஃபர்ஸ்ட் இயர் அதுல போய் சேர்ந்த, டிஸ்கன்டினியூ ஆயிட்டேன். இவங்க எப்பவும் சொல்லுவாங்க, யூ ஆர் அன்எஜுகேட்டட். நான் சொல்றேங்க, யாரையும் அப்படி சொல்லக்கூடாது. அன்எஜுகேட்டா எடுக்கிறவனையும் இயேசு கிறிஸ்து எஜுகேட்டடாக மாத்துகிறார். யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறவங்களையும் இயேசு கிறிஸ்து யூஸ் ஆகிறவங்களா மாத்துற. நம்ம நிறைய நேரங்கள்ல ரொம்ப ஈஸியா சொல்லிடுவோம், நானு நீ ஒன்னத்துக்கு உபயோகப்பட மாட்டேன். ஆனா தேவன் யாரு? நம்மை எல்லாவற்றுக்கும் உபயோகமாக மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, மனுஷன் நம்மை யூஸ்லெஸ் சொல்லலாம், ஆனா தேவன் யாருங்க? நம்மை யூஸ்லெஸ் ஆக வைக்காத, நம்மை பயன்படுத்துகிறவர். தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்த தொடங்கிவிட்டால் அவனை தட்டுதல் பண்ணுவதற்கு எந்த அதிகாரத்திற்கும் அதிகாரம் இல்லை. புரியும் நான் நினைக்கிறேன். அவர் கையிலே இருக்கின்ற களிமண்ணை வேறே பாத்திரமாக வனைந்து அதை சூளையில் வைத்து அநேகர் ரசிக்கிற ஒரு உருவத்தையும் ரூபத்தையும் அதை அநேகர் பயன்படுத்துகிற பாத்திரமாக உருவாக்குகிற தேவன் இந்த காலை வேளையிலே உன் பக்கத்துல இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார். என் அருகில, என் வலது பக்கத்துல அவர் நேராய் இருக்கிறார். அவர் பேசுகிறது, என்னுடைய GPRS ஓபன் ஆகி அவர் பேசுகிறதை, அவர் இடைபடுகிறதை என்னால உணர முடிகிறது. அநேக நேரங்களிலே சில கருகலான காரியங்களை தெரியாமல் அவஸ்தைப்படும் போது ஆவியானவர் அருகிலே வந்து இதை செய், இப்படி செய், இப்படி பேசு என்று கற்றுத்தரும். நம்ம யாரும் உபயோகம் இல்லாதவங்களே கிடையாது, எப்பவும் உபயோகப்படுகிறவர்கள். ஒரு முறை ஒரு இடத்திற்கு போய் பொருளை வாங்கிக்கிட்டு வந்தேன், கிராமத்துல மிஷினரியா இருக்கும். அந்த கொண்டு வந்த போது, சைக்கிளை வச்சு கொண்டு வந்த போது, அந்த பின்னாடி இருக்கிற அந்த மூட்டையில மேல் பகுதி கட்டி வச்சிருந்த கயிறு அவந்து எப்பவோ எங்கேயோ விழுந்துட்டு இருக்கு.
ஒரு இடத்துல வந்தவொடனே எதிரில வந்தவர் பின்னாடி எனக்கு என்ன பைபாஸ் பண்ணி போறவர் சொன்னாரு, சார் மூட்டை கட்டு அவுந்து போயிருக்குது சார், அது எல்லாம் கீழே கொட்டிக்க போகுது அப்படின்னு இறங்கி, ஆமா உள்ள அரிசி வச்சிருக்க அந்த மூட்டை அவுந்து போனது பாருங்க, நல்ல காலம். அது கீழே கொட்டி இருந்தா அள்ள முடியாது, ரொம்ப கஷ்டமாய். உடனே இறங்கி சைக்கிள் ஸ்டாண்டு போட்டு இத மேல் பகுதியை கட்டுறதுக்கு பார்த்தா எங்கேயும் தெரியல. அங்க ஒரு வேலி, முள்வேலி போடப்பட்டிருந்த ஒரு இடத்துல ஒரு பழைய கந்தல் ஒண்ணு தொங்கிக்கிட்டு இருந்து. அது யார் யூஸ் பண்ணாங்க, யார் என்ன பண்ணாங்க தெரியாது. ஒரு கந்தல் தொங்கி கொண்டிருந்து, வேற வழியே இல்லை. நான் இறங்கி போய் அந்த கந்தலை எடுத்து உதறி அந்த பைய கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் உபயோகம் இல்லை என்று தூக்கி எறிந்து போட்ட அந்த கந்தல் உனக்கு உபயோகப்படுகிறது. அதே போலவே எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே, உன்னை யாரெல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசினாங்களோ, யாரெல்லாம் உன்னை யூஸ்லெஸ் ஃபெலோன்னு சொன்னாங்களோ, அன்எஜுகேட்டட் சொன்னாங்களோ, இந்த கந்தையை நீ பயன்படுத்துகிறது போல நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். எப்போ நடந்ததுங்க, மறந்துட்டேன். ஆவியானவர் சொல்ற அந்த காட்சியை நான் பார்க்கிறேன் என் மனதில். எடுத்து உதறி அதை வீட்டுக்கு கொண்டு வந்து மூட்டைய வீட்டுல வச்சேன். தெருவில் உதறி போட்ட அந்த கந்தல், உபயோகம் இல்லை என்று சொன்ன கந்தல் என் கைகளால் எடுக்கப்பட்டு அந்த மூட்டையின் வாயை கட்டி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறேன். நல்லா கவனிங்க. ரோட்ல கடந்த கந்தலை மூட்டைய கட்டி அதை கொண்டு வந்து எங்க வைக்கிறேன்? அந்த அரிசி மூட்டையோட அந்த கந்தலும் வீட்டுக்குள்ள வந்து விட்டது. எது வரைக்கும் வந்து விட்டது? அடுப்பங்கரை வரைக்கும் வந்து விட்டது. அதுக்கப்புறம் அதை கயற்றோம், அப்புறம் குப்பையில போடுறோம், அது வேற கதை. யூஸ்லெஸ்ஸாக இருந்த, உபயோகமற்று கடந்த, முள்வெளியில மாட்டி கடந்த அந்த கந்தல் என் சைக்கிள்ல இருந்த மூட்டையை கட்டுவதற்கு எவ்விதமாக பயன்பட்டதோ அதை காட்டிலும் தேவன் உங்களையும் என்னையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்த முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் உங்களை பயன்படுத்துவார், உங்களை பண்படுத்துவார். உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை நீங்கள் அற்பமாக எண்ணாதிருங்கள். தாழ்வு மனப்பான்மையை உங்களை விட்டு விலக்குங்கள். 92வது வருஷம் வரைக்கும் நான் ரட்சிக்கப்பட்டது 82. ஊழியத்துக்கு முழு நேரமாய் வந்தது 84 ஜூன் 1ஆம் தேதி. இப்போ முன்னேற ஊழியக்காரனாய், மிஷனரியாய் கிராமத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். 92வது வருஷம் வரைக்கும் எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஏதோ இருக்கிறோம், ஏதோ போறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம், நமக்கெல்லாம் வளர்ச்சி வராது, நம்ம எல்லாம் நல்லா இருக்க போறது இல்லை, ஏதோ வந்ததை தின்னுவோம், விதி வந்தா சாவோம். ஏன்னா எதிரில இருந்து பேசுற வார்த்தைகள், யூ ஆர் அன்எஜுகேட்டட் சொல்ற வார்த்தைங்க, நீ யூஸ்லெஸ் ஃபெலோன்னு சொல்ற வார்த்தைங்க, உனக்கு பாட வராது, எனக்கு பாட வராது. இன்னைக்கு சர்ச்சில் நான் பாடுறேன்னு பாட வராதுன்னு சொன்னது. இந்த வார்த்தைகள்லாம் கேட்டு 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 எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை.
இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் ஒன்னுத்துக்கும் பயன்படாதவன், எனக்கு என்ன அழகு இருக்குதா, அந்தஸ்து இருக்குதா, வசதி இருக்குதா, வாய்ப்பு இருக்குதா, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்த நான் சேலத்தில டுனாமிஸ் என்கிற ஒரு கேம்ப் நடக்குது 12 நாள். அப்போ அங்கே அண்ணன் எசேக்கியா பிரான்சிஸ் பெரேக்கா மினிஸ்ட்ரிஸ் வழியா 12 நாள் அந்த கேம்ப். அந்த கேம்ப்ல அந்த கான்பரன்ஸ்ல போய் உட்கார்ந்து இருக்கிறேன். முதல் நாள் போச்சு, 2வது நாள் ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறேன். எதையோ யோசித்து கொண்டிருக்கிறேன். எசேக்கியா என்ன பார்த்து, நீங்க அரக்கோணம் டைட்டஸ் தானே அப்படின்னு. இன்னைக்கு நினைச்சாலும் கிடு 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 கிடுன்னு ஆடிட்டேன். அவர் சொன்னார், உனக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை கர்த்தர் இப்பொழுது உன்னை விட்டு எடுத்து போடுகிறார். உன்னை ஆண்டவர் பயங்கரமாக பயன்படுத்துவார். ஒரு நல்ல சுவிசேஷகனாக நீ எழும்புவாய். கிராமங்களை பட்டணங்கள்ல வல்லமையாய் பிரசங்கிப்பாய் என்று சொன்னார். அப்படியே தூக்கி ஒரு 5 அடி தூரம் வீசி எறியப்பட்டேன். அவ்வளவுதான், அதோட போச்சுங்க தாழ்வு மனப்பான்மை. நான் யூஸ்லெஸ் ஃபெலோ இல்ல, ஐ எம் யூசிங் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவால பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரம் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டு பயங்கரமான காரியங்கள் நடக்கும். இந்த ஹார்வெஸ்ட் என்ற பத்திரிகையில், அறுவடை என்ற பத்திரிகையில, எண்ணன் கண்டிகை என்ற பகுதியில ஒரு 10 பாயிண்ட் இருக்குதுன்னா, அது என் பகுதியில ஊழியம் செஞ்சு பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தர்களை குணமாக்கி அற்புத அடையாளங்கள் நடந்த சாட்சிகள் தான். எத்தனை பயங்கரமானது! இந்த தாழ்வு மனப்பான்மை எங்க இருக்குதோ அங்க வளர்ச்சி இருக்க. தாழ்வு மனப்பான்மை யாருக்குள்ள இருக்கிறதோ அவங்களுக்குள்ள முதிர்ச்சி வராது. தாழ்வு மனப்பான்மை யாருக்குள்ள இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் முன்னால அற்பர்களாக, நீசர்களாக இருப்பார். இந்த தாழ்வு மனப்பான்மையை நம்மை விட்டு நீக்கிப்போம். இந்த தாழ்வு மனப்பான்மையோடு தான் இந்த ஸ்திரீ எலிசாவிடத்துல போகிறார். ஐயா, என் புருஷன் கடன் பட்டான், இந்த கடனை திரும்ப செலுத்த முடியல, என் பிள்ளைங்களை அடிமையா வச்சுக்க விரும்புறான், முடிஞ்சா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. நான் நம்பி போனது எலிசா கடனை அடைக்கிறதுக்கு வழி பண்ணுவார். எப்படின்னு கேக்குறீங்களா? பைபிள் அதுக்கு ஆதாரம். எலிசா சொன்ன வார்த்தையை கேட்டு பஞ்ச காலத்துல போன அவள் திரும்ப வந்து ராஜாவிடத்துல, சீரிய ராஜாவிடத்துல விண்ணப்பம் வைத்த போது 7 வருடம் அவள் விட்டு போன வயல் நிலத்தையும் அதுல வந்த எல்லா விளைச்சலையும் திரும்ப கொடுக்கும்படி ராஜா ஒரு பிரதானியை நியமித்து அந்த பெண்ணுக்கு கொடுக்கிறார். எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆசீர்வதித்து நம்மை எல்லா இடங்கள்லையும் எல்லாவற்றிலும் நம்மை நிரப்பி பயன்படுத்துகிற தேவன் இந்த காலை வேளையில நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலவே ஆண்டவர் நோவாவையும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுங்க. பலுகி பெருகுங்கள்.
பலுகி பெருங்க பண்ணுகிற கர்த்தர், சகல நன்மைகளாலும் நம்மை நிரப்புகிற கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் யார் என்று சொன்னால், எரேமியா பைபிள வச்சிருந்தீங்கன்னா எரேமியா 31ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா ஆமென் என்று சொல்லுங்க. பாருங்க, நான் விடாய்த்த எல்லா ஆத்துமாக்களை சம்பூரணம் அடைய பண்ணி, தாழ்வு மனப்பான்மையோடு, சலித்து போன நிலைமையோடு, சலித்து கொண்ட நிலைமையோடு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உனக்குள் இருக்கிற பிசாசு கொண்டு வந்திருக்கிற சலிப்பை எடுத்து வேரோட பிடுங்கி எரிந்து போடுகிறார். சலிப்புன்னா என்ன? எல்லாரும் அப்படி சப்ப கொட்டுவாங்க. ஒன்னு அவ்வளவுதான், இப்படி சப்பக்கட்டு கட்டி சலிப்படைவாங்க. நிறைய அம்மா அவங்க பிள்ளைங்க மேல சலிப்படையத பார்த்திருக்கு. நிறைய அப்பா அவங்க பிள்ளைங்க மேல சலிப்படையத பார்த்திருக்கு. நிறைய பிள்ளைங்க பெற்றோர்கள் மேல சலிப்படைந்ததை பார்த்திருக்கு. இவன் எதுக்குதான் எங்களை பெத்தானோன்னு கேள்வி கேட்டவங்களை பார்த்திருக்கு. எந்த விதமான சலிப்பா இருந்தாலும், எந்த வகையிலும் அந்த சலிப்பா இருந்தாலும், எவ்விதத்திலே உன்கிட்ட உருவம் கொண்டு வந்து உனக்கு முன்னால மலை போல நிக்கிற எந்த சலிப்பா இருந்தாலும், இந்த காலை வேளை என் இயேசு கிறிஸ்து உனக்குள் இருந்து அதை எடுத்து போட்டு உன் பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புகிறார். உன் ஆத்துமாவை நிரப்புகிறார். நன்மைகளால் நிரப்புகிறார். ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறார். ஐஸ்வர்யத்தினால் நிரப்புகிறார். புது பலத்தினால் நிரப்புகிறார். கிருபையினால் நிரப்புகிறார். தைரியத்தினால் நிரப்புகிறார். அதிசயங்களினால் நிரப்புகிறார். நீ வெறுமையான பாத்திரம் அல்ல, உன்னை தேவன் ஆசீர்வதிக்கிற ஐஸ்வர்யத்தின் பாத்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? சாதாரணமா இல்லை, சம்பூரணம் அடைய பண்ணி. ஹலோ, சம்பூரணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாக்களை அவர் நிரப்புகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் எரேமியாவில் 23, 24 நான் படிக்கிறேன். எவனாலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதையும் நீ அவருக்கு மறைக்க முடியாது. நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளை கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். ஏசாயா 33:5 படி கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாய் இருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். உனக்குள் இருந்த தாழ்வு மனப்பான்மையை, சலிப்பை, உனக்குள் இருந்த படபடப்பை, உனக்குள் இருந்த எல்லாவற்றையும் நீக்கி எரிந்து போடுகிற கர்த்தர், பிடுங்கி போடுகிற கர்த்தர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். உன்னை சீயோனே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உன்னை நியாயத்தினால் நிரப்புகிறார், நீதியினால் நிரப்புகிறார், செல்வ செழிப்பினால் நிரப்புகிறார், உன்னதங்களிலே உன்னை உயர்ந்த இடத்திலே வைக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இந்த காலை வேளை உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். யாக்கோபு வேர் பற்றி
அது எப்படி நான் படிக்கிறேன் தெரியுங்களா? டைட்டஸ் வேர்பற்றி, டைட்டஸ் ஊழியம் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். உண்மையா சொல்றேன், வெளிப்படையா பேசுறேன். இப்படியெல்லாம் ஒரு ஊழியத்தை நான் செய்வேன், எப்படி எனக்கு ஒரு ஊழியம் அமையும், இப்படி ஒரு இடத்துல வருவேன், ஒரே ஒரு சின்ன நினைவு கூட யோசனை கூட வந்ததே கிடையாது. பிளைண்டா அப்படியே இருந்தது. பிரசங்கம் பண்றோம், கிராமத்துல போறோம், தெருவில் ஆடுறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம், இருக்கிற வரைக்கும் கிறிஸ்டியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு போனவங்க. நான் ஆண்டவர், நான் எதிர்பார்க்காத எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறேன். நான் எதிர்பார்க்காத மனைவி, நான் எதிர்பார்க்காத பிள்ளைகள், நான் எதிர்பார்க்காத சபை, நான் எதிர்பார்க்காத சபை குடும்பங்கள் எல்லாவற்றையும் எனக்கு தந்திருக்கிறார். ஒரு காலத்துல உங்களை போல தாழ்வு மனப்பான்மையா இருந்தவன் தான், படிப்பறிவு இல்லாதவன் என்று சொன்ன போது மனம் உடைந்து போனவன் தான், உனக்கு ஒன்னும் தெரியாது நீ அவ்வளவுதான் என்று சொன்ன போது கூனி குறுகி போனவன் தான். கர்த்தர் என்னிடத்துல ஒரு குடம் எண்ணெய் வைத்திருக்கிறார். அந்த தரிசனம், அந்த ஆத்ம பாரம், இந்த ஜப வாழ்க்கை அநேகருடைய வெறுமையான வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறது. நம்ம சபையில வந்திருக்கிறவங்க எல்லாம் மிகவும் நெருக்கப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம். கர்த்தர் ரட்சித்தார். அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மையாக உருவாக்கி கொண்டிருக்கிறார், உருவாக்கியும் இருக்கிறார். அதுல சந்தேகமே இல்லை. அப்படியானால் நாம் உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். பிரியமானவர்கள், ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? சந்தோஷமா சொல்லுவோமா? மகிழ்ச்சியா சொல்லுவோமா? உற்சாகமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நன்மையினால் நிரப்புகிறவர், மகிழ்ச்சியினால் நிரப்புகிறவர். நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதங்களினால் நிரப்புகிறார். அந்த பெண் அயல் வீட்டு பாத்திரங்களை எல்லாம் வாங்கி அந்த குடத்தை வார்த்தார். அந்த பாத்திரங்கள் நிரம்பினர். இப்பொழுது மகளை இன்னொரு பாத்திரம் கொண்டு வா என்றாங்க. வேற பாத்திரம் இல்லை அம்மான்னு மகன் சொல்றான். உடனே அந்த பெண் ஓடுகிறாள் எலிசாவிடத்தில். ஐயா, பாத்திரங்களை எல்லாம் வாங்கி நிரப்பிட்டு. எலிசா சொன்னான், அவைகளை விற்று உன் கடனை அடை, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு வைத்துக்கொள் என்று சொல்லுங்க. இன்னைக்கு நான் தைரியமா சொல்றேன், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமான் என்ற வார்த்தையின்படி யாருடைய பார்வைக்கு முன்னால நீங்க சின்னவங்களா இருக்கிறீங்களோ, எந்த சமூகத்துல நீங்க சின்னவங்களா இருக்கிறீங்களோ, யாருக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு இல்லாம இருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்றார், உன்கிட்ட எல்லாம் இருக்கிறது, எல்லாம் மாறுகிறது, உன் வாழ்க்கை மாறுகிறது, உன் வாழ்க்கையின் தரம் மாறுகிறது, உன் தொழில மாற்றம் ஏற்படுகிறது, நீ கைவிட்டு செய்கிற காரியங்கள மாற்றம் ஏற்படுகிறது, நீ மேன்மையாய் விளங்குவாய், மேன்மையாய் ஆசீர்வதிப்பாய். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். மனிதன் கதவை அடைப்பான், தேவன் கதவை திறப்பார். இந்த நாள்ல கர்த்தர் உங்களை நிரப்புவார், சகல செல்வத்தினால நிரப்புவார், நன்மைகளால் நிரப்புவார், போதும் என்ற நிலைமையில கொண்டு வந்த நிரப்புவார், அதிசயங்களை செய்வார். ஆசீர்வாதத்தை பார்க்காமல், தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்காமல் உங்கள் ஜீவன் உங்களை விட்டு பிரிவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்பான தாயே, என் அன்பான தகப்பனே, என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களே, உன் கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். என் குடும்பம் எப்படி இருக்கிற, உன் கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். எந்த குடும்பம் சீர்கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ,
எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ? கர்த்தர் சொல்றாரு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் சொல்றாரு. செத்து போன கர்ப்பத்தை, சாராளு கர்ப்பத்தை உயிர்ப்பித்தவர் சொல்றாரு. சரீரம் செத்து போன ஆபிரகாமை ஆண்மை உள்ளவனாக மாற்றினவர் சொல்றாரு. உனக்கு எதெல்லாம் நீ இல்லை நினைக்கிறியோ இதெல்லாம் உனக்கு இருக்கிறது மகளே, உனக்கு இருக்கிறது மகனே. நீ இழந்த எல்லாவற்றையும் இந்த காலவெல்ல திருப்பி கொள்ளுவாய், நீ மேன்மை அடைவாய் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்தது, கலங்காதே, திகையாதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குவதாக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.